கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்து சரியாக காலை 7:45 மணியளவில் நடந்ததாக ரயில்வே துறை விளக்கம் அளித்திருக்கிறது. வேறு என்னென்ன தகவல்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் ரயில்வே துறை என்பது தொடர்பான விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். தற்போது கேட் கீப்பர் கேட்டை மூட தொடங்கிய போது வேன் ஓட்டுநர் வேனை வேகமாக இயக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக ரயில்வே துறை விளக்கம் அளித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேற என்னென்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க தாயுமானவன்? இன்று காலை முதலே இந்த விபத்து தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்கள் பரவிய வண்ணம் இருந்து வருகிறது. குறிப்பாக முதல்ல இந்த கேட் என்பது ஆளில்லாத ரயில்வே கேட் எனவும் தானியங்கி முறையாக சிக்னல் அமைப்பு கிடைக்கப்பெறாததுனால இந்த கேட் சரியாக மூடப்படாததன் காரணமாக இந்த பள்ளி வேனானது அத்துமீறி அந்த டிராக்குக்குள்ளார சென்றதாகவும் ரயில் எதிர்பாராத விதமாக அதன் மீது மோதி விபத்து ஏற்பட்டதாகவும் முதற்கட்டமாக தகவல்கள் என்பது வேகமாக பரவி வண்ணம் இருந்தது. இந்த நிலையில தான் குறிப்பிட்ட இந்த விபத்து நடந்த பகுதி எப்படியாக இருக்கிறது, எந்த கேட் அங்கே பயன்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பாக ரயில்வே விசாரணை நடத்தியிருந்தது. அந்த வகையில இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து முதற்கட்ட விசாரணையுடைய தகவலை ரயில்வே துறையுடைய அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி பார்த்தோம்னால் காலை சுமார் 7:45 மணி அளவுல மாணவர்களை இந்த வேன் என்பது ஏற்றி சென்றதாகவும் கடலூர் மற்றும் ஆலப்பாக்கம் இடையே, அதாவது சிதம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயிலானது இந்த ரயில்வே லெவல் கிராசிங்கை கடக்க முயன்றும் போது வேன் மீது மோதியதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ரயில்வே லெவல் கிராசிங் கேட் 170 என்பது இன்டர்லாக் செய்யப்படாத கேட் என்பதை ரயில்வே உறுதி செய்திருக்கிறது. மேலும் இன்டர்லாக் செய்யப்படாத கேட் என்பதன் காரணமாக தானியங்கி முறையில கேட் என்பது முழுமையாக மூடுவதற்கான வாய்ப்பில்லை. அதே சமயம் மேனுவல் அடிப்படையில தான் இந்த கேட் என்பது மூடப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. மேனுவல் அடிப்படை என்றால் அங்கே கேட் பராமரிப்பாளர் அங்கே பணியில் இருந்தாரா என்பது தொடர்பான விசாரணை ரயில்வே துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தாங்க. அந்த விசாரணையின் போது கேட் பராமரிப்பாளர் அங்கே இருந்ததாகவும் சரியாக சிக்னல் கிடைத்த போது கேட் பராமரிப்பாளர் கேட்டை மூடுவதற்கு முயற்சி செய்யும் போது இந்த வேன் வேகமாக உள்ளே தண்டவாளத்திற்குள்ளே சென்றதாகவும் அந்த அடிப்படையில் தான் ரயில் வேகமாக மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் மருத்துவ நிவாரண வேனுடன் ஒரு ரயில்வே நிவாரண ரயில் தற்போது சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கோட்ட ரயில்வே மேலாளர் டிஆர்எம் மற்றும் கிளை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து இது தொடர்பான விசாரணையில ஈடுபட்டிருப்பதாக தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா கேட் கீப்பர் கேட்டை மூட தொடங்கிய போது வேன் ஓட்டுநர் வேனை கேட்டை கடக்க அனுமதிக்குமாறு வலியுறுத்தியதாக முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. வேகமாக அவர் கேட்டை மூடுவதற்குள்ளாக உள்ளே நுழைந்திருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா ரயிலை பொறுத்த மட்டில் அடுத்த சிக்னலில் இருக்கும்போதுதான் கேட்டை வழக்கமாக மூட வேண்டும். அப்படி வேகமாக ரயில் வரும்போது கேட் கீப்பர் தாமதமாக இந்த கேட்டை மூடுவதற்கு முயற்சித்தாரா என்ற கோணத்திலும் தற்போது விசாரணை என்பது துவங்கி இருக்கிறது. மேலும் கேட் கீப்பர் எத்தனை மணிக்கு மூடினார், கேட்டை மூடுவதற்கான சிக்னல் எத்தனை மணிக்கு கேட் கீப்பருக்கு கிடைத்தது என்பது தொடர்பான விசாரணையும் அடுத்த கட்டமாக நடைபெற்று வருவதாகவும், இதில் மனித தவறு, அதாவது கேட் கீப்பர் ஏதேனும் தவறு செய்திருக்கிறாரா அல்லது வேன் ஓட்டுநர் கேட்டை மூடும் போது அவராகவே வேகமாக வண்டி ஓக்கி விபத்தை ஏற்படுத்தினாரா என்பது தொடர்பான கோணங்களிலும் விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்டர்லாக் செய்யப்படாத ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற போது விபத்து ஏற்பட்டதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.